எல்லாருக்கும் வணக்கங்க. தென்மேற்கு பருவக்காற்று லைட்டாக எட்டி பார்க்குதுங்க. இந்த சாரல் மலைக்கு சாயங்கால நேரத்தில் மசால் வடையோட ஒரு டீ குடித்தா எப்படி இருக்குங்க? வாங்க மசால் வடை ரேஷன் பருப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் தாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது ரேஷன் துவரம் பருப்புங்க. இந்த துவரம் பருப்பு நான் இந்த ஒரு உலக்கு எடுத்துருக்குறேங்க. இது நல்லா கழநீர் பிடிச்சி நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஊற வச்சுருக்கிறேன். நகைக்கண்ணில் நசுக்கி பார்த்தீங்கனாலே நல்லா உடையுங்க. இந்த தருணத்துக்கு நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பூண்டு, இஞ்சி, வரமிளகாங்க போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணி விடாமல் அரைக்கணுங்க, ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த தருணத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். தண்ணி விடாமல் நல்லா கொரன்னு அரைச்சிருக்கிறேங்க. நல்லா மைய அரைக்க வேண்டாம், பரபரன்னு இருக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா தட்டி போட முடியும் நம்மளால். பரபரன்னு நல்லா ஆட்டி வச்சுருக்குறேங்க. அடுத்து இது கூட பெருஞ்சீரகங்க, சோம்புன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2-3 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேறு எந்தெந்த கீரை இருக்கோ, பொன்னாங்கண்ணி கீரை எதாக இருந்தாலுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு உப்பு போட்டு நான் ஃபஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற நீர் இறங்கி இன்னும் நல்லா சுவை கொடுக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. வேறு என்னென்ன கீரை வேணுமோ சேர்த்துக்கலாங்க, உங்களுக்கு பிரியப்பட்டது. நான் இப்போ ஆட்டி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்படி நல்லா உருட்டி வச்சுக்கலாங்க. உருட்டி வச்சுட்டு ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. ஊற்றினதுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்கிற வடையை எடுத்து தட்டி எப்படி ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. பருப்பு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஊறி இருந்தால் போதுங்க. 1/4 மணி நேரத்தில் வடையை சுட்டு எடுத்துடலாங்க. சாயங்காலம் டீ குடிக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி ரேஷன் பருப்பில் வடை சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சைக்கடலை பருப்பு வடை மாதிரியே இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு சுடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் பருப்பு எல்லா பக்கமும் வெந்து வரும். பருப்பு உள்ளரில் நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. சூடான மசால் வடை, ஒரு கிளாஸ் டீ ரெடி ஆயிடுச்சுங்க. சாயங்கால நேரம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.